உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ராகு பகவான் பத்தி தான். இந்த ராகு பகவானுக்கு ஆகப்பட்டது 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒன்று திருவாதிரை, 2வது சுவாதி, 3வது சதயம். ஆனா இப்ப ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்துக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சியை போறாரு. அப்போ 2026 இந்த பெயர்ச்சி நடந்து சதய நட்சத்திரத்துக்கு போய் ஆகஸ்ட் மாசம், அதாவது 243 நாட்கள் சதய நட்சத்திரத்துல தான் அந்த ராகு பகவான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறார் அப்படிங்கிறதான் இப்ப நாம் பேச போறோம். அப்ப அந்த மிதுன ராசிக்காரருக்கு 9ஆம் இடத்தில் இப்ப ராகு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்ப அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிதுன ராசிக்காரருக்கு நல்லவரா கெட்டவரா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே மிதுனுங்கிறது புதனுடைய ஆதிக்கம், புதனுடைய வீடு. அந்த புதன் பகவானுக்கு இந்த ராகு பகவான் நட்பு கிரகம், அதீத நட்பு கிரகம். முதல் நட்பு கிரகமே ராகு பகவான் தான். அப்ப அந்த ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அப்ப அந்த 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் அந்த ராகு இருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருப்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான யோகம். அது போக அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த 3ஆம் இடம் என்பது சூரிய பகவானுடைய வீடு. அந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பேராக இருக்கட்டும், ஒரு வெளிநாடு போவதாக இருக்கட்டும், நீங்க எந்த முயற்சிகள் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் இந்த பீரியடில் நீங்கள் செய்யும் போது அந்த ராகுவின் பார்வையால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். இது 100க்கு 100% கண்டிப்பாக நடக்கும். அது போக இப்ப குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலே இருக்கிறார். அந்த மிதுனத்தில இருந்து 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானையே பார்க்கிறார். அந்த ராகு பகவானை பார்க்கும்போது அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிவிட்டு கோதண்ட ராகுவாக மாறி கண்டிப்பாக அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார். அப்போ டபுள் யோகம் இல்லையா உங்களுக்கு? குருவுடைய ஒரு யோகமும் அந்த ராகு பகவானுக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருப்பது 2வது யோகமும், 3வது யோகம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பது. இந்த மாதிரி டைம் உங்களுக்கு மறுபடியுமே கண்டிப்பாக வர்றது அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அப்ப இந்த நேர காலத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்ப இந்த நேர காலத்துல கொஞ்சம் வேகமா இருங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க, உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. எதையுமே நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கு இப்பவே இந்த நிமிஷமே ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா அது முயற்சி பண்ணுங்க, எடுங்க, சக்சஸ் பண்ணுங்க. அதற்குண்டான நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்லதை செய்யும். அந்த குரு பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்ததனால்
அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்ப அந்த குரு உங்களுடைய ராசியிலேயே இருந்தாலும் சில குழப்பங்களை அந்த குரு பகவான் கொடுத்தாலும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குதா, அந்த இடத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்ப 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப இந்த 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு சுக்கிர பகவானுடைய வீட்டை பார்க்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலை தொழிலில் இருக்கிறவங்க, இயல், இசை, நாடகம், அது போக பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய சொத்து, உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சப்போர்ட். அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக அந்த குருவும் ராகுவும் சேர்ந்து கொடுப்பார். ஏன்னா இதற்கு முன்னாண்ட எனக்கு பாக்கியமே இல்லை, எனக்கு ஏதோ என்னுடைய ராசியை சபிச்சுட்டாங்களாட்டு இருக்குது, நான் அந்த ராசியில பிறந்ததே தப்பு அப்படின்னு பல வருட காலமாக நீங்க போராடி வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி போராடினாலும் நல்ல ரிசல்ட் இல்லை. போராடி தோத்து போகும்போது அந்த வலி என்ன அப்படிங்கிறது என்னால உணர முடியுது. அப்படி எத்தனை டைம் தான் தோக்கிறது, எவ்வளவுதான் நான் வாழ்க்கையில இழப்பது, இனி இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை, நான் முடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய டயத்துல தான் இந்த சதய நட்சத்திரத்துல அந்த ராகு பகவான் வர்றாரு. கண்டிப்பாக நீங்க மனசை விடாதீங்க, நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, கொஞ்சம் உங்களுடைய தைரியத்தை வரவழைங்க. அந்த தைரியத்தினால நீங்க பல படிகள் ஏறி நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, இது உறுதி. அது போக அந்த ராகு பகவானுடைய பார்வையும் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கு வழிவிடும். இன்னொன்று தெரியுங்களா, இந்த ராகு பகவான் நினைத்தால் ஒருவரை கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டு போய் வைக்க முடியும். உங்களை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமை மாறும். அப்போ சொத்தோ, செல்வமோ, செல்வாக்கோ எல்லாமே பெருகும். நீங்க இழந்ததை விட டபுள் மடங்கு சம்பாதிப்பீங்க. இது கண்டிப்பா நடக்குங்க. அதே சமயம் ஒரு ராகு பகவான் நினைச்சா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு வரலாம். ஆனா இப்ப அந்த ராகு பகவானால நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வெளிநாடு போகலாமா, தாராளமாக போகலாம். வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை தொழிலுக்கு போகலாமா, தாராளமாக செய்யலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகமும் அனுப்புறீங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது போக கடந்த காலத்தில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகுவாகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை, நீங்கள் இப்போ எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தும் ஒருத்தர் பண்ணி இப்போ பிஸ்னஸில் இந்த 6 மாத காலமாக போராடிட்டு இருக்கிறாரு, லாஸ் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் வேண்டான்னு சொல்லி செஞ்சாரு, இப்போ மாட்டிக்கிட்டாரு. அதனால உங்களுடைய ஜாதகத்தையுமே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன். நேயர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.